மதியான லஞ்சுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் கொண்டக்கடலை காரக்குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய போகிறோம். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ வாங்க ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் சூப்பரான டேஸ்ட்டில் அந்த கொண்டக்கடலை காரக்குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெல்கம் டு சாச்சி சமையல். ஃபர்ஸ்ட் ஒரு கப் அளவுக்கு கருப்பு கொண்டக்கடலை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 5 மணி நேரத்துக்கிட்ட நல்லா ஊற வச்சு வச்சிருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா இதை நான் வேக வைக்க போறேன். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்து வச்சிருக்கேன். அந்த குக்கர்ல நம்ம ஊற வச்சிருக்கிற கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலை வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்தி குக்கரை மூடி வச்சு நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு 3 விசில் விடுங்க, கரெக்டா இருக்கும். அடுத்ததா ஒரு கடாயில ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு சின்ன மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயமா எடுத்து நல்லா ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல போட்டு அதோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு அதோட கலர் நல்லா மாறுற வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு மாறி வரணும். இந்த டைம்ல இதை எடுத்து ஒரு தட்டுல வச்சிடலாம். இந்த வெங்காயம் நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. அடுத்ததா ஒரு மீடியம் சைஸ் அளவு தக்காளி பழமா சேர்த்துக்கறணும். அடுத்ததா ஒரு 2 சில் தேங்காய் எடுத்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கறலாம். இது கூடவே மசாலா எல்லாம் சேர்த்துக்கறலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா எல்லாத்தையுமே போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்ல பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சு எடுத்து ஓரமா வச்சுக்கலாம். அடுத்து நம்ம வேக வச்ச கொண்டக்கடலைய ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, சூப்பரா கொண்டக்கடலை நல்லா வெந்து மசிஞ்சு வந்துருச்சு. இந்த டைம்ல இந்த குக்கர்லயே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு தக்காளி பழமா எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அது கூடவே ஒரு 4 பச்சை மிளகாவை கீறி வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கோங்க. அடுத்ததா ஒரு 3 கத்திரிக்காவும் 2 உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இது கூடவே பாத்தீங்கன்னா நீங்க முருங்கைக்காய் சேர்த்துக்கறலாம், இல்லைன்னா முள்ளங்கி கூட சேர்த்துக்கறலாம், சூப்பரா இருக்கும். அடுத்து ஒரு 10 போல பூண்டு, அடுத்ததா நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா மசாலா, அதை இதுல சேர்த்துக்கறலாம். அடுத்ததா ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கோங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணி ஊத்தி அலசி இதுல சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்தி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிருங்க. நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2 விசில் விடுங்க, போதுமான அளவுல இருக்கும். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்க இதை கடாயில கூட செஞ்சுக்கலாம். இப்ப பாருங்க, மசாலா எல்லாமே அந்த குழம்புல நல்லா செட் ஆகி வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த குக்கரை தூக்கி ஓரமா வச்சுட்டு இந்த குழம்புக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயை தூக்கி அடுப்புல வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்தி, எண்ணெய் நல்லா காஞ்சதும் பாத்தீங்கன்னா கொஞ்சமா வெந்தயமும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் போட்டு வெந்தயம் நல்லா சவந்து வர வரைக்கும் வறுத்து விட்டுட்டு ஒரு 1/2 வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல போட்டு அதோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா கலர் மாறணும், அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுட்டு கடைசியா கொஞ்சமா ஃப்ரெஷ்ஷா உருவின கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிச்சு விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா குழம்பு, அதை எடுத்து இதுல ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரே ஒரு கொதி எழும்பின பிறகு சுட சுட சாதத்துல இந்த குழம்பு போட்டு சாப்பிட்டீங்கன்னா செம்மையா இருக்கும் குழம்பு. கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.